ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மூமு விலாக்ஸ் பேசுகிறேன். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கொஞ்ச நாள் நோன்பு சீசன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படின்னா நோன்பு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகக்குள்ள எங்களுக்கு சரி. இப்போ நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பெரேரா திருவிழா அந்த மாதிரி டைம்லலாம் தன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, திருவிழாவுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே நோன்பு திறக்கிற டைமில் வந்து யார் சரி சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இது இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே எனக்கு இன்றைக்கி வந்து சின்ன பாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பன் ஒன்று, பேரிச்சம்பழம், ஒரு ஓட்டர். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று காட்ட மாட்டேன்ட்டு அம்மா இந்த பாருங்க என்னன்னு சொல்லிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரிங்க்கும் கொடுத்துருக்காங்க. லெமன் ட்ரிங்க்னு சொல்கிறது இது லைட்டாக நம்ம மோர் மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது 2 லெமன் ட்ரிங்க். அப்போ இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்ப்போம் இன்றைக்கி என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னு. நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன இப்படியான விஷயங்களில் வந்து குவைட் வந்து தான் தெரியும். ஏன்னா இங்கேயும் வந்து இப்படி சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி லைனில். அது வந்து இந்த மாதிரி நோம்பு டைமில். ஆனால் நோம்பு டைம்னு இல்லை, மற்ற டைம்ஸ்லேயும் நார்மல் டைம்ஸில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்ல விஷயமா தானே. இப்படி ஒரு அன்னதானம்னு சொல்கிறதே ஒரு நல்ல விஷயம் தானே. அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, இல்லாதவங்களுக்கு. அப்போ அப்படி இது பண்ணக்குள்ள இந்த மாதிரி அவங்க எப்படியுமே என்னதான் இருந்தாலும் ஒரு புண்ணியம் ஒன்று தேடுறாங்க எல்லாருமே. இந்த சொல்லக்குள்ளேயே ஒரு பாங்க ஓதுது பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வரோம் சரியா. இங்கே வந்தோன்னே நிறைய அவங்களோட பேசுகிற மொழிகள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். எல்லாமே கலாச்சாரம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து நமக்கும் அவங்க வந்து ஒரு மரியாதையை வந்து செலுத்துவாங்க எப்படியுமே. நிறைய பேர் அப்படி தான். அவங்க எப்படியுமே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஷாப்புக்கு போக்குள்ளேயும் அப்படி தான், எந்த இதுக்கும் போகக்குள்ள நம்ம மரியாதை ஒன்று இருக்கும் எப்படியுமே. அது வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து வந்தால் கூட அவங்க வந்து ஒரு மரியாதை எப்படியுமே செலுத்துவாங்க வந்து. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனுஷனை வந்து அவங்க வந்து அவங்கள ஒருத்தனா தான் அவங்களும் பார்க்குறாங்க, அவங்க அந்த ஒரு உயிரா அப்படி. அப்போ அப்படி இருக்கக்குள்ள இவங்க எவ்வளோத்துக்கு நல்ல விஷயங்கள்னால், இவங்க வந்து இவங்களோட கடவுள் மேலே இவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டது ஒரே விஷயம்தான், கடவுள் மேலே நம்பிக்கைன்னா அவ்வளோ நம்பிக்கை இவங்க வந்து. அதுதான் இவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இவங்ககிட்ட வந்து. எப்படி எல்லாத்துக்கும் வந்து நோம்புக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு, அதுவும் எல்லோரும் லைனில் நின்று அழகாக வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி தராங்கன்னா, ஒரு பேப்பர்லேயோ அப்படி இப்படின்னு சுற்றி தராமல் இவங்க வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு தராங்க. அப்போ அதுவுக்கு சாப்பாடு வந்து பெக் பண்ணி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். எப்படின்னா அந்த பேரிச்சம்பழம், லெமன் ட்ரிங்க், தண்ணி பாட்டில், அப்படியே ஆரஞ்சு அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி பெக் பண்ணி அப்படி கொடுக்குறாங்க அந்த நோன்பு வந்து ஃபிஃப்த்தாக திறக்கிறதுக்காக. இது வந்து எகேலாவில் இருக்க சூப்பர் மார்க்கெட். இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இது பாருங்கள், எகேலா ஃபெமிலின்னு போட்டிருக்கு. இது ஏன்னா நிறைய கஷ்டமான ஆட்கள் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இவங்க சரி திங்ஸ் வாங்கிட்டாங்கன்னா வாங்கி இதுலேயும் கொஞ்சம் சாமான் வந்து வச்சுட்டு போவாங்க. இந்த பாருங்கள், இதில் சீனி இருக்குது, ஜெலி இருக்குது, கரமல் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, ஆயில் வச்சுருக்காங்க, தக்காளி சோஸ், இது அரிசி. இப்போ இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக வந்து பெட்டி வந்து ஃபுல்லாகின பிறகு அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அப்படி கொடுக்குறது. பாருங்கள் எப்படி ஒரு ஐடியான்னு. நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு டபுள் ஆர்டர் ஒன்று பட்டிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. நம்மளுக்கு ஆர்டர் ஒன்று ஜூஸ் கடையில் பட்டிருக்கு. ஜூஸ் கடையில் பட்டதுக்கு என்னன்னா, இப்போ வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. இங்கே பாருங்கள் காரை எங்கே பார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இன்னும் நடந்து போய்க்கிருக்கேன். நம்ம நினச்சபடி இங்கே வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு போகலை அது. ஏன்னா இடையில எங்கே சரி நம்ம பார்க் பண்ணிட்டோம்னா அதுக்கு
ஸ்ரீலங்கா காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஃபைன் அடிச்சிடுவாங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியாது. எங்கன்னா சரி பார்க் பண்ணியிருந்தால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நம்பர் பிளேட் ஃபோட்டோ மட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது இங்கே வந்து ஷாயில் எப்போ ஒன்று. அப்போ அதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் போட்டிருப்பாங்க எப்படியுமே ஃபைன் எவ்வளோ வந்துருக்கு அப்படி இப்படின்னு. சாதாரணமாக இங்கே பாருங்கள் எவ்வளோ வெஹிக்கல் இருக்குன்னு இங்கே. அப்போ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து நான் வந்து வெஹிக்கல் வந்து கண்ட மணிக்கு நிப்பாட்டுறது இல்லை. எங்கடா இருக்குது இந்த ஜூஸ் கடை? நடந்து எவ்வளோ தூரம் வருது. ஜூஸ் கடை எங்கே இருக்குது பாதி பாருங்கள், எல்லாமே அரபி லெட்டர்ஸில் தான் எழுதியிருக்கு. மந்தி ஆட்னா பிரியாணி. ஜூஸ் கடை எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே பாருங்க, ஆடு ஒன்று எப்படி உரிச்சு போட்டுருக்கோம். ஆடா பட்ட சரி. ஜூஸ் எங்கடா கடை? பாப்பா இது உள்ளுக்கு இருக்கா நீ? பிரதர் ஜூஸி டவுன். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து ஜூஸி டவுன் சொல்லிட்டாரு. பாப்பா அந்த சைட் தான் போல. சில கடைகள் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிக்க எல்லாத்தையும். ஏன்னா பாருங்கள், முன்னுக்கு போர்டும் அடிச்சிருக்காது, உள்ளுக்கு இந்த மாதிரி. இங்கே பாருங்கள் எப்படி ஒரு இருட்டு உள்ளுக்கு போகணுன்னு. ஆமாம், அந்த படத்தில் தான் கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். வாவ் ஜூஸி எங்கே ஜூஸி? entrance do not open, use this for delivery. எடுத்தாச்சு. இப்போ ஆர்டர் எடுத்து நம்ம பேக்கில் போய் வச்சுட்டு பாருங்க இப்படி பொட்டில் வேறு இருக்குது. டஸ்ட்பின். ஐயோ கதை திறக்கலே, காத்தா வந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு சந்தூலுக்கு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்படி கடை இங்கே இருக்கா என்னன்னு தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா ஒன்று தான், ஆனால் நாத்தமாக இருக்குது. அதான் அவ்வளோ குயிக்காக நான் வந்து கார்கிட்ட வந்துட்டேன். இது உள்ளுக்கு என்னென்ன ஷாப் இருக்குன்னு. அப்படியே கபாப் ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே பாருங்கள், இவங்களோட ஆம்பியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க வந்து நோன்பு டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த இது. எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்க தானே, லைட் எல்லாம் போட்டு. இந்த கடை பார்த்தீங்கன்னா நான் இந்த நாளைக்கு வந்துட்டு போகிறது. ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் ஒன்று கிடச்சி. நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் ஒன்று கிடச்சிருக்கு. நான் இடையிலேயே ஒரு துண்டு ஒன்று சாப்பிட்டேன். இருந்தாலும் நான் இப்போ இதை வந்து ரூமுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ வந்து நான் இதில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரி, ரூமுக்கு இப்போ தேவைப்போம். நான் சொன்ன ஸ்வீட் டன் ஒனாஃபா. மேலெல்லாம் வந்து சேமியா போட்டிருக்காங்க, நட்ஸ் போட்டிருக்காங்க. நடுவில் நான் நினைக்கிறேன் சீஸ் அப்படின்னு. துண்டு வந்து தெரியல. பாருங்க, சீஸ் நடுவில் ஃபுல்லாக சீஸ். சீஸ் நல்லா சீஸ் போட்டிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. சட்டப்படி இந்த வந்து சாப்பாடு வந்து ஸ்வீட் வந்து நல்லா தான். நோம்புக்கு எப்பயுமே பிரியாணி சாப்பிடாம ஸ்வீட் கொண்டாடு அதுங்க. ஸோ அதனால
நீங்களும் இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடாம மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வயசில். எது எது ஆசையாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி